ஹலோ பேட்டை பராக், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். ஒன்றும் இல்லை, புதுசாக வர சவுதிக்கு வரவங்க, வேறு கல்ஃப் கண்ட்ரி போகிறவங்க வந்து குக்கிங் பண்ணும்போது அந்த ரூம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அங்கே கேஸ் ஸ்டவ் இருக்கும், சில நேரத்தில் இருக்காது. அப்படியே இருந்தாலும் கேஸ் ஸ்டவ் வந்து பக்கத்தில் இருக்க ரூம்மேட்டோடு ஷேர் பண்ணணும். பக்கத்து ரூம்மேட் இந்தியனாக இருக்கலாம், பங்காளிக்காரனாக இருக்கலாம், இல்லை பாகிஸ்தானியாக இருக்கலாம், இல்லை வேறு நாட்டுக்கு பிலிப்பைனாக இருக்கலாம், யாராக இருக்கலாம். ஸோ ஒரு ரூமுக்கு ஒரு கேஸ் ஸ்டவ் கொடுக்க மாட்டாங்க. 2 ரூம் சேர்ந்தால் ஒரு சிலிண்டர் கொடுப்பாங்க, ஒரு கேஸ் ஸ்டவ் கொடுப்பாங்க. அந்த சிலிண்டர் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து அவங்க ரூமில் தூக்கி வச்சுப்பாங்க. நம்ம அங்கேருந்து எடுத்து நம்ம இங்கே சமையல் எடுத்து இப்போ இங்கேருந்து அங்கே போவோம். கிச்சனில் வந்து வைக்கவே மாட்டாங்க. கிச்சன் ஒரு இடம் இருக்கும், ஆனால் கிச்சனில் வைக்க மாட்டாங்க. ரூம்குள்ளேயே சமைக்கிறது இந்த மாதிரி பண்ணுவாங்க, கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு வாட்டியும் நம்ம எடுக்குது போல சிம்பிளாக நான் பண்ணுறோம். கடையில் போய்ட்டு ஒரு எலக்ட்ரிக் ஸ்டவ் மாதிரி ஒன்று வாங்கிட்டோன்னா பெஸ்ட்டு. இதோ இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரிக் ஸ்டவ் ஒன்று வாங்கிட்டோம், சிங்கிள். இது சிம்பிள் தான். இது வந்து இங்கே இருக்க ரேட் வந்து 40 ரூபா. இந்த ஊர் காசுக்கு 40 ரூபா தான். இதை வாங்கிட்டோன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, நம்மளே சிம்பிளாக குக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம். என்னடா ஸ்டவ் இல்லையே, அந்த ஸ்டவ் எப்படி இருக்குன்னா இதோ இப்படி இருக்கும் உள்ள. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸ்டவ்வை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ரூமில் நீங்களே வந்து குக் பண்ணிக்கலாம். இந்த கேஸ் ஸ்டவ்க்கு நம்ம வந்து இது பண்ணலாம். ஏன்னா கரண்ட்டு 24 ஹவர்ஸ் கரண்ட் ஒர்க் தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரி ஸ்டவ் வாங்கிக்கோங்க, சின்ன பொருள் வாங்கிக்கோங்க, சிம்பிளாக குக் பண்ணிக்கலாம். அதுதான் இப்போ நான் சிம்பிளாக குக் பண்ணுறோம். ஒரு பருப்பு குழம்பு வைக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அதிகபட்சம் பருப்பு வரை நீங்கள் இதிலே பாயில் பண்ண, நீங்கள் குக்கரில் வைக்கணும் அவசியமே இல்லை, இதிலே பாயில் பண்ண சூப்பராக வருது. குக்கரில் வச்சா ஒரு 20 மினிட்ஸ் 10 மினிட்ஸில் ஆகுதுன்னா இல்லைன்னா ஒரு 1/2 மணி நேரம் ஆக போகுது. அவ்வளோ நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா வரும். ஸோ பாருங்கள், இப்போ குக்கிங் பண்ணுறோம். நானும் என் ஃப்ரெண்டு ரூமில் ஒருத்தர் கேரளாக்காரர் ஒருத்தருக்காரு, அவர் தான் பண்ண போகிறாரு. பருப்பு வைக்க போகிறாரு. ரைஸுக்கு வந்து அது தனியாக ஒரு ரைஸ் குக்கர் ஒன்று இருக்குது, அது வந்து 100 ரூபா வரும். இது 40 ரூபா. 140 ரூபாயில் நீங்கள் வந்து ஒன்றும் பிரச்சனை வாங்கிட்டோன்னா சோறு எல்லாம் வேக வச்சுக்கலாம். அந்த எலக்ட்ரிக் ஸ்டவ்வில் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான குக்கிங் வேணால் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணலாம். ஓகேவா? ஸோ பாருங்கள், இந்த வீடியோ பாருங்கள், பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பேட்டை பராக் சேனலில் க்ரோ பண்ணுங்கள். ஓகே, பாய். ஸோ நம்ம வந்து தக்காளி, வெங்காயம், கொஞ்சம் பூண்டு, பச்சை மிளகா எல்லாம் கட் பண்ணி வச்சிட்டோம். எண்ணெய் எடுத்து வச்சிட்டோம். அதோ அந்த குக்கரை வச்சுட்டு ப்ளக் போட்டு சூட் பண்ணிட்டோம். ஓகே, அவ்வளோதான். சிம்பிள். மசாலா எல்லாம் எடுத்துக்கோங்க, சிம்பிள் குக்கிங் தான். ஏன்னா புதுசாக வரவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. இதெல்லாம் வாங்கி வச்சிட்டிங்கன்னா அதுதான் லைட்டாக எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணணுமா, சூடானால் லைட்டாக தெரியும் நம்மளுக்கு. அப்படியா? இவர் தான் நம்ம ஃப்ரெண்டு, ரூம்மேட், கேரளாக்காரரு, சூப்பராக குக் பண்ணுறாரு. அவர் தான் செய்கிறாரு இன்றைக்கி. ஆமாம். ஸோ எல்லாம் எண்ணெய் சூடாகிடுச்சு. ஸோ எல்லாத்தையும் போடுறோம். நீங்கள் சிம்பிளாக புதுசாக குக்கிங் தெரிஞ்சவங்க வந்து இதை பார்த்துக்கோங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா குக் பண்ணுறவங்களுக்கு வேண்டாம், அவங்க வேறு மாதிரி சும்மா பயங்கரமாக பண்ணாங்க. இது சிம்பிள் குக்கிங். புதுசாக குக் பண்ணுறவங்கள அவங்களுக்கு தான். எண்ணெய் சூடானு போகிறோம், கிண்டி விடுறோம். வழக்கம் போல் அதே ப்ராசஸ் தான் பண்ணுறோம். கேஸில் பண்ணுறது நம்ம இதில் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஸோ நம்மளுக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை. நல்லா உப்பு தேவைனாலும் உப்பு போட்டுடுறோம். உப்பு எவ்வளோ போடுறோமோ நல்லா சீக்கிரமாக அது வந்து வதங்கிடும். வெங்காயம் சரி, அந்த பச்சை மிளகாய் எல்லாம் வதங்கிடும் சீக்கிரமாக. ஏன்னா கேஸ் ஸ்டவ் போய் பார்க்குற போல் சும்மா கேட்டு தூக்கிட்டு வர முடியாது. புதுசாக வரும், ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ ஒரு 40 ரூபா தானே, இதை வாங்கி வச்சிட்டிங்கன்னா, ஒரு ரைஸ் குக்கர் ஒன்று வாங்கி வச்சிட்டிங்கன்னா, எங்கள் ரூமை அப்பப்போ ரூமை மாற்றுவாங்க. ஸோ ரூம் மாற்றும் போது நமக்கு பிரச்சனையே இல்லை. கேஸ் ஸ்டவ் இல்லை, எப்படி சமைக்கல பிரச்சனையே இல்லை நமக்கு. நம்ம இந்த 2 பாத்திரம் மட்டும் வாங்கிட்டு இந்த சமையல் தேவையான அந்த பொருள்லாம் வாங்கிட்டோன்னா போதும். உப்பு, மிளகா பொடி, மஞ்சள் பொடி எல்லாம் வாங்கிட்டா போதும். அதுதான். எங்கே வேணாலும் ஒரு அரிசி மூட்டை ஒன்று கையில் வச்சுக்கோங்க, எங்கே போனால் நம்ம குக் பண்ணிக்கலாம். ஸோ தக்காளியும் போடுறது ஒரு. ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு சொல்ல தேவையில்லை, உங்கள் பேசிக் தானே, இது அவங்க எல்லாருக்கும் தெரியும். பருப்பு வந்து ஊற வச்சுருக்கு, அது லாஸ்ட்டாக வந்து போடுவார். பருப்பு ஊற வச்சுருக்காங்க, அவ்வளோதான். ஸோ இது ஏன் இந்த வீடியோ ரொம்ப இதாக நான் சொல்கிறேன்னா வந்து மெயினாக வந்து புதுசாக வரவங்களுக்கு குக்கிங் கோர்ஸ் நீங்கள் இந்தியாவிலே வேறு வாங்கிட்டு வரலாம் வரும்போது. ஸோ மூடி வச்சா கொஞ்சம் பாயில் ஆகிடுச்சு நல்லா, அதனால் கிண்டுறாரு. இங்கேருந்து வரும்போதே நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு எலக்ட்ரிக் குக்கர், சின்ன சிங்கிள் இதே போதும். இன்னும் சிங்கிளே இப்போ கம்மி ரேட்டில் நம்ம ஊரில் இப்போ இங்கே 40 ரூபா, நம்ம ஊரில் 800 ரூபா, 600 800 கிடைக்கும். 600 கிடைக்கும் நம்ம ஊரில். வாங்கிட்டு வந்துட்டு ஒரு எலக்ட்ரிக் குக்கர் ஒன்று வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை, எங்கே வேணால் நீங்கள் போய் சமைச்சிக்கலாம். ஸோ வரும்போது எது வாங்குறீங்களோ இல்லையோ,
இந்த மாதிரி எலக்ட்ரிக் குக்கரும் எலக்ட்ரிக் ஸ்டவ்வும் வாங்கி வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி சவுதி கல்ஃப் கண்ட்ரி வரும்போது உங்களுக்கு எங்கே ரூம் போட்டாலும், ஏன்னா அரிசி எல்லா ஊர்லேயும் கிடைக்கும், இப்போ சூப்பர் மார்க்கெட் கிடச்சிடும், மசாலா போட்டு நீங்கள் ஊர்லேருந்து எட்டு வந்துடுங்க, ஆள் தான் முடிஞ்சு போச்சு. வந்து எங்கே வேணாலும் நமக்கு அன்றைக்கி சாப்பாடுக்கு யாரும் எதிர்பார்க்க வேண்டாம் நம்ம, ஓகேவா? ஸோ அதுதான் இந்த மாதிரி மஞ்சள் போட்டு ப்ராசஸ் இது உங்களுக்குலாம் தெரியும், பேசிக்காக எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஒன்றும் பண்ணணும், ஓகேவா? ஏன்னா இந்த இடத்துல ரூம் எப்படி இருக்கும், பக்கத்தில் இருக்கிற மனுஷங்க எப்படி இருப்பாங்க, எந்த நாட்டுக்காரன் இருப்பான், அவன் கேரக்டர் எப்படி இருக்கும் நம்மளுக்கு தெரியாதுல்ல. நல்லா இப்போ 2 நாள் நல்லா பழம் 3 நாளே ஒரு மாதிரி மூஞ்சை காட்டுவாங்க, சண்டை வரும், பிரச்சனை வரும். அதானே ஏதாவது தால் போட்டால் இருப்பாங்க, தால் போட்டாச்சு கொஞ்சம், அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியை போட்டு கொஞ்சம் கொதிக்க விட வேண்டாம், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ இதுதான், யாரும் எதிர்பார்க்க வேண்டாங்க. ஒரு ஸ்டவ்வும் ஒரு எலக்ட்ரிக் குக்கரும் ஒரு எலக்ட்ரிக் ஸ்டவ்வும் வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா ஊரில் வந்து பேர் வரும். ஏன்னா இப்போ ரொம்ப பேர் வரீங்க, வந்து கஷ்டப்படும் போது கஷ்டமாக இருக்குது. இங்கே வந்து கேஸ் ஸ்டவ் இல்லையா, கேஸ் ஸ்டவ் தரீங்களா அப்படி இப்படி கேட்பாங்க. கொடுக்குறவங்க வந்து ஐயோ இல்லை கேஸ் கம்மியாக இருக்குது இது சொல்லாத ஒரு சீன் போடுவான். அதுக்கு வரும்போதே எவ்வளோவோ வாங்கிட்டு வரீங்க ஊர்லேருந்து வரும்போது இந்த 2 ஐட்டம் மட்டும் மெயினாக வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து ருசியாக சமைச்சு யாரும் எதிர்பார்க்க வேண்டாம். ஓகே, புதுசாக வரவங்களுக்கு இது ஒரு நல்ல டிப்ஸாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த டிப்ஸு பிடிச்சிருந்தா, இந்த ஒரு நல்ல ஐடியா பிடிச்சிருந்தா பேட்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து நல்லா நசுக்கி விடுறாரு. ஸோ பருப்பு வந்து ரெடி. இது தொட்டுக்க ஊறுகாய், ஊரில் வந்து ஊறுகாய் இருந்தாலும் சரி, இல்லை பச்சை மிளகா கச்சி சாப்பிட்டாலும் சரி, எது வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு தேவையான பொருள் ரெடி. இப்போ நான் என்ன பண்ணுறது பாருங்கள். ஸோ நல்லா ஹீட் ஆகுதா, யாருமே எதிர்பார்க்கணும். அப்படியே எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே பேக் பண்ணி ஓரமாக வச்சிடலாம். ஸோ பருப்பு ரெடி. ஓகே, இதுதான் எலக்ட்ரிக் குக்கர். அதில் சோறை வச்சிடலாம். இந்த சோறு ரெடி, பருப்பு ரெடி. போட்டிங்களா, சாப்பிட்டிங்களா, என்ஜாய் பண்ணுங்கள்.